ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸை பொறுத்த வரைக்கும் பல டைப்ஸ் ஆஃப் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இப்போ கரண்ட்டாக உலகம் முழுக்க இருக்க எல்லா நாடுகள்கிட்டையுமே சர்வீஸில் இருக்குது. பேசிக்காக இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் நிறைய கேட்டகரி வச்சு பிரிப்பாங்க. ஆனால் பொதுவான ஒரு கேட்டகரி இது எல்லாத்தையும் பிரிக்கிறதுக்கு அதோட காரணம் என்னன்னா, அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமோட ரேஞ்சை வச்சு தான் பிரிப்பாங்க. அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ன்றது ரொம்ப லாங் ரேஞ்சில் இருக்கக்கூடியதா, இல்லை மீடியம் ரேஞ்சில் இருக்கக்கூடியதா, இல்லை ஷார்ட் ரேஞ்சில் இருக்கக்கூடியதா, இல்லை ரொம்ப ரொம்ப ஷார்ட் ரேஞ்சை கொண்ட ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமானு பிரிப்பாங்க. லாங் ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் இப்போ S-400, பேட்ரியாட், S-500ன்னு சொல்லிட்டு 400 கிலோமீட்டர் தாண்டியும் கவரேஜை கொடுக்கக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் இருக்குது. ஆனால் இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் கிட்ட இருக்க ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, இதனால பெரும்பாலான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமால் ஒரு ஹை ஃப்ளையிங் ஆல்டிடியூடில் பறக்கிற ஒரு ஃபைட்டர் ஜெட்டையோ ஒரு மிசைலையோ ட்ராக் பண்ண முடியுமே தவிர, ஒரு லோ ஆல்டிடியூடில் கிட்டத்தட்ட ஒரு பூமியோட மட்டத்திலேருந்து நிலப்பரப்புலேருந்து ஒரு 5 மீட்டர் 10 மீட்டர்னு பறக்கிற மிசைல்களை இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸால் ட்ராக் பண்ண முடியும். ஆனால் அந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக இதனால் எங்கேஜ் பண்ண முடியாது. இதை ஓவர் கம் பண்ணணும்னு சொல்லிட்டு உலகத்தில் இருக்க எல்லா நாடுகளுமே ஒரு முடிவு எடுக்கிறாங்க. நம்ம ரொம்பவே ஒரு ஷார்ட் ரேஞ்சை கொண்ட கீழே தரையை விட்டு கொஞ்சம் உயரத்தில் பறக்கக்கூடிய எல்லா மிசைல்ஸையும் சுட்டு வீழ்த்துற மாதிரி ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் உருவாக்கணும்னு சொல்லிட்டு இதோட விளைவாக உருவானது தான் மேன் பேட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மேன் போர்ட்டபிள் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. பேசிக்காக ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமோட மிசைலை நம்ம தோளில் ஒரு சோல்ஜர் சுமந்துக்கிட்டு போயிட்டு ரொம்பவே லோ ஆல்டிடியூடில் பறக்கக்கூடிய ஒரு ஃபைட்டர் ஜெட்டையோ இல்லை வேற ஏதாச்சும் ஒரு ட்ரோன் இல்லை மிசைல்னு சொல்லிட்டு அதை சுட்டு வீழ்த்தக்கூடிய ஒரு மெக்கானிசம் தான் இந்த வெரி ஷார்ட் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. ஒரு மேன் போர்ட்டபிள் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமாக மட்டும் நம்ம ஏன் இதை உருவாக்கணும்? இதையே நம்ம மற்ற ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கூட கம்பைன் பண்ணி இல்லை அது கூட இதை ஃபியூஸ் பண்ணி இதை யூஸ் பண்ணால் எப்படி இருக்கும்? இதே பிளாட்ஃபார்மை மேன் போர்ட்டபிள் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமை நம்ம ட்ரக் மவுண்டடாக மாற்றினா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு DRDO சிறப்பான சம்பவத்தை பண்ணியிருக்காங்க. இந்தியாவோட வெரி ஷார்ட் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். இப்போ ரஷ்யா என்ன ஒரு பெரிய அறிவிப்பை கொடுத்துருக்காங்கன்னா, 6ஆம் தலைமுறை போர் விமானங்களை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவில் ஒரு பெரிய போட்டியானது போயிட்டு இருக்கு. அமெரிக்கா 6ஆம் தலைமுறை போர் விமானங்கள் மனிதர்கள் இல்லாமல் அன்மேன்டு வெர்ஷனாக வரும்னு சொல்லிட்டு அதோட ஒர்க்கிங்கில் ஈடுபட்டு இருக்கப்போ, ரஷ்யா இப்போ ஒரு பெரிய முடிவை உலக நாடுகள் எல்லாத்துக்கு முன்னாடி எடுத்திருக்காங்க. 6ஆம் தலைமுறை போர் விமானமானது மேன்டு வெர்ஷனில் தான் வரும். அது மட்டும் இல்லாமல் அது ஒருவேளை அன்மேன்டு வெர்ஷனாக மாற்றினாலும் மனிதனோட உதவி இல்லாமல் அந்த விமானத்தால் சரியாக வேலை செய்ய முடியாது. அதனால மனிதனோட மூளையை கொண்டு போயிட்டு நாங்கள் இந்த விமானத்து கூட இணைக்க போகிறோம்னு சொல்லிட்டு நினச்சி பார்க்க முடியாத ஒரு பெரிய விஷயத்தை கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் இந்த வீடியோட டீட்டெயிலாக பார்த்துலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் உங்கள் ஆர்கே தமிழ் பொக்கிஷம் வழங்கும் TP ட்ரெண்டிங். இந்தியா கிட்ட இப்போ கரண்டா நிறைய டைப் ஆஃப் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் இருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், ஸ்பைடர் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், 9K33, பிருத்வி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், ப்ராஜெக்ட் குஷா, VSHORAD அதாவது இப்போ நம்ம சொல்லக்கூடிய அந்த வெரி ஷார்ட் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், சமார் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், பராக் 8, அது மட்டும் இல்லாமல் S-400ன்னு சொல்லிட்டு நிறைய வெரைட்டி ஆஃப் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் நம்ம கிட்ட இருக்கு. ஆனால் இது எல்லாத்துமே பார்த்தோன்னா தெரியும், ஒரு குறிப்பிட்ட ஹைட் அண்ட் ஆல்டிடியூடுக்கு மேலே வர த்ரெட்ஸை எங்கேஜ் பண்ணுற மாதிரி ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தான். ஆனால் இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ்க்கு நம்ம ஒரு பாதுகாப்பு கொடுத்தாக்கணும். ஏன்னா வானத்தில் ஒரு குறிப்பிட்ட ஏவுகணைகளை விட அதிகமான ஏவுகணை, ஒரு உதாரணத்துக்கு ஒரு டைமில் 50 மிசைல் வரைக்கும் வந்துச்சுன்னா அது S-400ஆல் ஈஸியாக நியூட்ரலைஸ் பண்ண முடியும்னு வைங்க. அதுவே ஒரு 100 மிசைல் அனுப்பிட்டா அந்த 100 மிசைல்லையும் ஒரு 50 மிசைல் மட்டும் வானத்தில் இருந்து, அதாவது ஹை ஆல்டிடியூட்லேருந்து வர மாதிரி, மிச்சம் 50 மிசைல் ரொம்பவே டெரைன் ஹக்கிங் கேட்டகரியில், அதாவது தரையோட பரப்புலேருந்து கொஞ்சம் உயரத்தில் பார்க்க மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளோட S-400ஆல் அதை சமாளிக்க முடியாது. இதனால நம்மளோட DRDO என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த S-400 பாதுகாக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு தனி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் யூனிட்டை உருவாக்கணும். ஆனால் அதுக்குன்னு நம்ம ப்ராப்பரான ஃபண்டிங் கொடுத்து அதை ஒரு பெரிய பொருட்செலவில் உருவாக்கணுன்றது S-400 விட அது அதிக காஸ்ட் ஆகிடும். இந்த டைமில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஏற்கனவே நம்மக்கிட்ட என்ன ஷார்ட் ரேஞ்ச் ரொம்பவும் குறுகிய காலகட்டத்துக்குள்ளே ரெடி பண்ணுற மாதிரி எந்த குறைந்த தூர ஏவுகணை தடுப்பு திறன் அமைப்பு இருக்குன்னு பார்க்குறாங்க. அப்படி பார்க்குறப்போ நம்ம ஏற்கனவே ரஷ்யாவோட IGLA-M மேன்பேட்ஸை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த மிசைல்ஸை கம்ப்ளீட்டாக ஸ்டடி பண்ணுறாங்க. அதே மாதிரி ஒரு மிசைலை உருவாக்குறாங்க. ஆனால் இந்த இடத்துல இந்தியா ஒரு பெரிய கேம் என்ன ப்ளே பண்ணிட்டாங்கன்னா, அதே மாதிரி IGLA-Mன்றது ஒரு மேன்பேட் கேட்டகரி. அந்த மேன்பேட் கேட்டகரியை மட்டும் உருவாக்காமல் நம்ம இதை ஒரு ட்ரக் மவுண்டட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமாக மாற்றணும். இதை அதே கேட்டகரி மேன்பேட் கேட்டகரிலையும் உருவாக்கணும், ஒரு ட்ரக்ல இருந்து லான்ச் பண்ணுற மாதிரி உருவாக்கணும், இல்லை ஒரு ட்ரைபாட்ல இருந்து லான்ச் பண்ணுற மாதிரி உருவாக்கணும்னு சொல்லிட்டு இதை இந்த 2 முக்கியமான கேட்டகரியில் உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி உருவாக்கப்பட்ட இந்த வெரி ஷார்ட் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமை இப்போ DRDO ரீசெண்டாக செக் பண்ணி பார்த்துருக்காங்க. இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமோட ரேஞ்ச் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 மீட்டர்லேருந்து 7 கிலோமீட்டர் வரைக்கும் எந்த லோ ஃப்ளையிங் ஆல்டிடியூடில் எந்த ஒரு டார்கெட் வந்தாலும் இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமால் எங்கேஜ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் பெரிய விஷயமானு கேட்டிங்கன்னா, இது பெரிய விஷயம் கிடையாது. இது எல்லா நாடுகளுமே பண்ணுறது தான். ஆனால் இப்போ DRDO என்ன பிளானில் இருக்காங்கன்னா, இந்த மிசைல்ஸை கொண்டு போயிட்டு மற்ற ரேடார் யூனிட்ஸ் கூட
ஃபியூஷன் பண்ணுறதுக்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருக்காங்க. அந்த ரேடார்லேருந்து வர இன்புட்டை இது வாங்கி அதுக்கப்புறமா இந்த மிசைல் லோ ஃப்ளையிங் ஆல்டிடியூடில் வர டார்கெட்டை போய் எங்கேஜ் பண்ணுற மாதிரி. ஏன்னா ஒரு மேன்போர்டை பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்கலாக நம்ம ஒரு டார்கெட்டை லாக் பண்ணி இதில் இருக்க இன்ஃப்ராரெட் சென்சார்ஸை வச்சோ இல்லை மற்ற சென்சார்ஸை வச்சோ அது போயிட்டு அந்த டார்கெட் எங்கேஜ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதுவே ரேடார் இன்புட்டை இந்த மிசைல் வாங்கி இன்னமும் பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னா இதோட டார்கெட்டை இது மிஸ் பண்ணுறதுக்கான சான்சஸே கிடையாது. இந்த மிசைலோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இதில் யூஸ் பண்ணியிருக்கிறது ப்ராக்சிமிட்டி ஃபியூஸ்னு சொல்லுவாங்க. நம்ம இந்த ஃபியூஸ் மெக்கானிசம் பற்றி நிறைய தடவை பேசியிருக்கோம். ஏன்னா ஒவ்வொரு மிசைலையும் ஒவ்வொரு டைப் ஆஃப் வார்ஹெட் அந்த ஃபியூஸ் மெக்கானிசம் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு. மற்ற மிசைலை விட இதை தனித்துவமாக இப்போ இந்த வெரி ஷார்ட் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமில் இருக்க இந்த மிசைலை தனித்துவமாக காட்டுறது என்னன்னா, இந்த ப்ராக்சிமிட்டி ஃபியூஸ் தான். மற்ற மிசைல்ஸ் ஆகுது பக்கத்தில் போயிட்டு வெடிச்சாதான் அதிலிருந்து வர அந்த ஃப்ராக்மெண்டேஷன் வார்ஹெட்டால் எனிமியை டேமேஜ் பண்ண முடியும். ஆனால் இந்த ப்ராக்சிமிட்டி ஃபியூஸோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இது வந்து ஒரு சர்டன் ரேஞ்சுக்கு அப்புறம் போனதுக்கப்புறம் அது டார்கெட்டை எங்கேஜ் பண்ணுதோ இல்லையோ வெடிச்சு சதறிடும். அப்படி வெடிச்சு சதுறப்ப இது கிரியேட் பண்ணுற அந்த ஷாக் வேவ் ஆப்போசிட்டில் வர எனிமியோட மிசைலை ஒட்டு மொத்தமாக ஷேட்டர் பண்ணிவிட சொல்கிறாங்க. இந்த இடத்துல எல்லாருக்குமே ஒரு கேள்வி வந்திருக்கலாம், நம்ம ஒரு மிசைலை ஃபயர் பண்ணிட்டா அது எப்படி எதிர வர எனிமியோட பெரிய மிசைலை டேமேஜ் பண்ணும் இல்லை அந்த மிசைலை தடுக்கும்னு சொல்லிட்டு. இந்த மிசைலோட நார்மலான ஒரு விலையை சொல்கிறேன்னு கேளுங்க. கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான டாலர் தான் ஒரு மிசைலோட விலையே. அப்படி இருக்கப்போ எனிமியோட ஒரு முக்கியமான மிசைல் உள்ள வருதுன்றப்போ நம்ம இதை 4 இல்லை 5, ஏன்னா இதோட விலை ரொம்ப கம்மி, அதனால நம்ம இந்த மிசைல்ஸை இன்னும் அதிகமாக ஃபயர் பண்ணுறப்போ எனிமியோட அந்த மிசைலை சுற்றி இது ஒரு நெட்வொர்க்கை கிட்டத்தட்ட ஃபார்ம் பண்ணிடும். ஒன்றுக்கும் அதிகமான மிசைல்ஸ் ஒரே இடத்துல இந்த டிஃபென்ஸ் சிஸ்டமோட மிசைல்ஸ் வெடிக்கிறதுனால எனிமியோட மிசைல் கண்டிப்பாக அந்த இடத்துல ஷேட்டர் ஆகிடும். அது கொலாப்ஸ் ஆகி இல்லை டெஸ்ட்ரக்ட் ஆகி மொத்தமாக கீழே விழுந்துருன்னே சொல்லலாம். இப்போதைக்கு இந்தியா இதை 2026க்குள்ளே நம்மளோட படைப்பிரிவுகளில் மொத்தமாக சேர்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதோட பிரைமரியான வேலையே நம்மளோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸை பாதுகாக்கிறது தான். அதுக்கு அடுத்த கட்டமாக தான் இது மற்ற எனிமி ஏர்கிராஃப்டையோ இல்லை எனிமி மிசைலையோ எங்கேஜ் பண்ணுறதுக்கான பணிகளில் ஈடுபடும் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக ரஷ்யாவிலேருந்து வந்திருக்க சூப்பரான அப்டேட் தான். பொதுவாக இந்த 6ஆம் தலைமுறை போர் விமானத்தை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்த உலகத்திலையும் ஒரு கருத்து நிலவிட்டிருக்கு. இது எல்லாத்தையுமே நம்ம அன்மேண்ட் வெர்ஷனாக உருவாக்கணும், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை மட்டுமே வச்சு இந்த வகையான விமானங்களை நம்ம உருவாக்கணும்னு சொல்லிட்டு எல்லா நாடுகளும் ஒரே சைடில் நிற்கிறப்போ ரஷ்யா மட்டும் இதிலிருந்து கொஞ்சம் தள்ளி நிற்க ஆரம்பிச்சாங்க. அவங்க நாட்டுக்குள்ளேயே விஞ்ஞானிகள் 2 தரப்பாக பிரிஞ்சிருந்தாங்க. ஒரு தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம இந்த 6ஆம் தலைமுறை போர் விமானங்களை மேண்டு வெர்ஷனாக, அதாவது மனிதனோட உதவியோடு இயக்கிற மாதிரி தான் இதை உருவாக்கணும்னு சொல்கிறாங்க. இன்னொரு தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை மேண்டு வெர்ஷன் தேவையில்லை, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட உதவியோட நம்ம மனிதர்களை விட அதிகமான முடிவுகளை எடுக்கிற மாதிரி இந்த பிளேனை உருவாக்க முடியும்னு நினைக்கிறப்போ இப்போ எல்லாம் ஒன்றா சேர்ந்து என்ன ஒருமித்த குரலில் பேச ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, நம்ம மனுஷங்களோட உதவியோட இந்த பிளேனை இயக்கலாம், ஆனால் மனுஷனோட மூளையை நியூராலிங்க் மூலயமா இந்த விமானத்தோட சிஸ்டம் கூட இணைச்சிடலான்னு சொல்லிட்டு நினச்சி பார்க்க முடியாத ஒரு விஷயத்தை இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இதை பண்ணணுன்ற முடிவுலையும் இருக்காங்க. இதுக்கு அவங்க காரணமாக சொல்கிறதுலாம் என்னென்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரொம்ப அட்வான்ஸ்டு சிஸ்டம், அதோட டெசிஷன் மேக்கிங் எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஆனாலும் ஒரு க்ளோஸ் காம்பேட் சுச்சுவேஷனில் இல்லை ரொம்பவே ஒரு டெட் எண்டான சுச்சுவேஷனில் மனிதர்கள் எடுக்கிற மாதிரி முடிவை இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸால் எடுக்கவே முடியாது. அதனால மனிதர்களோட மூளை கூட இந்த விமானத்தை கனெக்ட் பண்ணிடலாம். இந்த விமானத்தோட செயல்திறன் அது மூலயமா இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாமல் மனுஷங்க என்னெல்லாம் நினைக்கிறாங்களோ அதை இந்த விமானத்தில் செய்ய முடியும். இப்போ எலான் மஸ்க் ஒரு சிப் வச்சு பண்ணிட்டு இருக்காருல்ல, அதையே இவங்க பெரிய லெவலில் பண்ணணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் ஒரு முக்கியமான விஷயமே. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சினாரியோ யோசிச்சு பாருங்கள். 2 ஃபைட்டர் ஜெட் வந்து ஒரு டாக் ஃபைட்டில் ஈடுபடுது, இல்லை ஒரு வித்தின் ஒரு விஷுவல் ரேஞ்சில் ஒரு ஃபைட்டில் ஈடுபடுதுன்னா அந்த டைமில் எந்த விமானம் ஜெயிக்குதுன்றது அந்த விமானியோட செயல்திறன், அந்த விமானியோட திறமையை பொறுத்து மட்டும்தான் அமையும். நீங்கள் என்ன தான் ஒரு அட்வான்ஸ்டு ஃபைட்டர் ஜெட்டை வச்சுருந்தாலும் உங்கள் கிட்ட இருக்க விமானிக்கு அதை இயக்கிறதுக்கு தேவையான ஸ்கில் இல்லை, அந்த இடத்துல யோசித்து சீக்கிரம் முடிவெடுக்கக்கூடிய டெசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸ் இல்லைனா உங்களோட அதிநவீன போர் விமானம் சாதாரண ஒரு விமானத்தால் சுட்டு வீழ்த்தப்படும். அந்த டைமில் ஏஐ எல்லாம் நம்ம நம்பவே கூடாது. இதுவே அந்த இடத்துல ஏஐக்கு பதில் ஒரு ஹியூமன் இருந்தானா, இல்லை ஹியூமனோட கண்ட்ரோலில் அந்த ஏர்க்ராஃப்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த விமானத்தை இன்னமும் எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ண முடியும். அது எதிரில் இருக்க எந்த விமானத்தையும் வீழ்த்தும்னு சொல்லிட்டு இப்படி ஒரு பெரிய முடிவு எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 6ஆம் தலைமுறை போர் விமானத்தில் இது ஒரு புரட்சினே சொல்லலாம். ஏன்னா மற்ற எல்லா நாடுகளுமே இது எதிராக நின்றுட்டு இருக்கப்போ ரஷ்யா இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இதுக்கு இன்னொரு காரணமாக சொல்லப்படுறது என்னென்னா, ஏற்கனவே ரஷ்யா கிட்ட PAK-DA PAK-DPன்னு சொல்லிட்டு 6th ஜென்கான நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. ஒருவேளை அந்த ப்ரோக்ராம்குள்ளேயே இதையும் இன்சர்ட் பண்ண போகிறாங்களா? ஏன் இன்னும் Su-75லாம் அன்மேண்ட் வெர்ஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை Su-75மே இதே கேட்டகரியில் வருமானத்தை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க அந்த அப்டேட் சொல்லலாம். இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுலேயும் குறிப்பாக சொன்னால் இந்தியாவோட இந்த வெரி ஷார்ட் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் பற்றி உங்களுக்கு இப்போ தான் தெரியும்னா உங்களோட கருத்துக்களை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி ரஷ்யாவோட இந்த முயற்சி வெற்றி பெறுமா பெறாதா, உலக அளவில் இது எந்த அளவுக்கு பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும்,
எந்த அளவுக்கு ஒரு புரட்சியை உருவாக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி நான் எந்த டாபிக் பேசணும், ஒரு மிசைல் பற்றி பேசணுமா இல்லை ஒரு ஃபைட்டர் ஜெட் பற்றி பேசணுமா, எந்த டாபிக் நான் பேசணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டாப்பிக்கை கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அந்த டாப்பிக்கில் நான் வீடியோ போடுறேன். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் ஆர்கே.